தலைவலி எப்படி வருதுன்னு தெரியுமா? இது தெரியாம மாத்திரை உடனே போடாதீங்க. தலைவலி வந்தவுடன் மாத்திரை போடக்கூடிய பழக்கம் நம்ம இடத்தில் நிறைய பேருக்கு இருக்கு. ஆனா இதுக்கு காரணம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதே இல்லை. தலையில் வலி வருவது மாத்திரை இல்லாமல் சரியாகாதா என்று. ஆனா மாத்திரை எடுத்தா உடனடி ரிலீஃப் கிடைக்கும். ஆனா இந்த மாத்திரையினால் உடல்ல எங்க பாதிக்கிறதுங்கிற உண்மையை யாரும் தெரிஞ்சுக்கிறதே இல்லை. தலையில் வலி ஏறுவது உடல் நமக்கு தரக்கூடிய சின்ன சிக்னல். தண்ணீர் குறைவு, அதிக ஸ்ட்ரெஸ், ரத்த ஓட்ட மந்தம், நீண்ட நேரம் மொபைல், பசியோட வேலை பார்ப்பது, இதெல்லாம் தலையில் வலியை கிளப்பக்கூடிய முக்கிய காரணங்கள். அந்த வலியை நம்ம மாத்திரை இல்லாமல் ஒடுக்கினால் காரணம் இன்னும் உடலுக்குள்ளே தான் இருக்கும். மருந்து இல்லாமல் தலைவலியை போக்கிற இயற்கையான வழிமுறைகள். 5 பேருக்கு ரெடி பண்ணக்கூடிய மருந்து. தண்ணீர் 1 லிட்டர், இஞ்சி 2 அல்லது 3 அங்குலம் நறுக்கியது, உப்பு அரை டீஸ்பூன். இதையெல்லாம் அடுப்புல வச்சு நன்றாக கொதிக்க விடுங்கள். இஞ்சியோட நீர் சத்து தண்ணீரோடு கலக்கும் போதே ரத்த ஓட்டம் விறுவிறுப்பா ஓட ஆரம்பிக்கும். உப்பு உடலில் இருக்கும் மினரல் சக்தியை அதிகரித்து வலியை தூக்கி எறியும். இந்த நீரை சூடாகத்தான் 1 டம்ளர் குடிங்க. 10 அல்லது 15 நிமிஷத்துக்குள்ள ரத்த சுழற்சி மேம்படும், கண் கனத்தது குறையும், நெற்றி நரம்பு சுருங்கியது தளரும், தலைவலி நிச்சயம் குறையும். இது சாதாரணமான 1 டம்ளர் தண்ணீர் அல்ல, உடலில் ஏற்படக்கூடிய தலைவலிக்கு உடனே ஏற்படும் ரீசார்ஜ். மூக்கடைப்பு, சளி, குளிரால் வரக்கூடிய தலைவலி, இவையெல்லாம் இந்த ஒரு வீட்டு சிகிச்சையாலே கட்டுக்குள் வரும். இஞ்சி உடல் சூட்டை தணித்து மூளைக்கு நல்ல ஒரு ஆக்சிஜனை கொடுக்குது. மாத்திரைக்கு சைடு எஃபெக்ட் இருக்கும், ஆனால் நம்ம வீட்டு சமையலறை தரக்கூடிய சம நாட்டு மருந்து. அடுத்த முறை தலைவலி வந்தால் மாத்திரை போடுறதுக்கு முன்னாடி இந்த 1 டம்ளர் தண்ணீரை குடிச்சு பாருங்க. இதை குடித்த பிறகும் தலைவலி நிற்கவில்லை என்றால் மருத்துவரை அணுகவும்.